Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSE class 9 science la chapter 2 chemistry lesson paakaporom. So the lesson oda name enna appdin pathinga appadina is matter around us pure. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாம் சுத்தமாக இருக்குதா அப்படின்றதான் ஒரு கொஷினாகவே வச்சுருக்காங்க இந்த லெசன். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களில் நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்சர்ஸ் பிரிக்கலாம். மிக்ஸ்சர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். மிக்ஸ்சர்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர்ஸ், ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா homogeneous mixtures, heterogeneous mixtures, solution and colloidal solution and suspensional solution and ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. இஸ் மேட்டர் அரவுண்ட் அஸ் பியூர். நம்ம சுற்றி இருக்கிற பொருள் எல்லாமே சுத்தமாக இருக்குதா, அதை எதெல்லாம் வந்து நம்ம தூய்மையான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம், எதெல்லாம் வந்து மிக்சர்ஸ் கலவைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகேங்களா. அதாவது இந்த லெசனில் லாஸ்ட் பேஜ், அதாவது பேஜ் நம்பர் 27 எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் இருக்கும், ஃப்ளோ சார்ட் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதுக்கப்புறம் லெசன் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அந்த ஃப்ளோ சார்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்டர்னால் என்ன அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற பொருள்கள், அதுதான் வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு பொருளும் வந்து ஒரு எலமெண்ட்டால் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காற்று ஏர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதில் நிறைய கேஸஸ் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், H2O அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒரு எலமெண்ட்டால் கம்போஸ் ஆகிருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேட்டரை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம்: சாலிட், லிக்விட், கேஸ். ஓகேங்களா. ஸோ சாலிடுன்றது இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ், அதாவது ஒரு அந்த சாலிடுக்குள்ளே இருக்கிற மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, செங்கல், அதெல்லாம் வந்து சாலிட். ஸோ சாலிட். அதே மாதிரி சாலிடுக்கு ஒரு டெஃபினட்டான மாஸ் இருக்கும். சாலிடை வந்து நீங்கள் ஒரு பிளேனில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட். ஸோ லிக்விட் அப்படின்றது என்ன அப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கிறது, அதான் லிக்விட். ஸோ லிக்விட்க்கு எக்ஸாம்பிள் வாட்டர், பெட்ரோல், டீசல், ஆயில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து லிக்விட்க்கு எக்ஸாம்பிள். ஸோ லிக்விட்க்கு ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கும், வால்யூம் இருக்கும். அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஷேப் இருக்குது. அதாவது நம்ம எந்த கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப் தான் அதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ். லிக்விடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்மாலிகுலர் கேப் வந்து சாலிடை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கேஸஸ். ஸோ கேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஸ்பேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேட்ரை நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்சஸ், இன்னொன்று வந்து மிக்ஸ்சர்ஸ். ஓகேவா. பியூர் சப்ஸ்டன்சஸ், இன்னொன்று வந்து மிக்ஸ்சர்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்சஸ்னால் என்ன அப்படின்னா ஸோ 2 விதமான பொருட்களை வந்து நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட்ஸ்னால் அதில் வந்து ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்கணும். எலமெண்ட் அப்படின்னா என்ன, அதில் ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்கணும். அதை நாம் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எலமெண்ட்னால் என்ன, ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி அதில் ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ். அதில் அந்த டைப்பில் இருக்கிற எலமெண்ட்ன்றது it is a substance which is made up of single element, iron, oxygen. ஸோ அந்த மாதிரி
தனி எலமெண்ட் அலுமினியம் அது மாதிரி தனியாக ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள், cannot be broken down to simpler substances. ஸோ இது வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான், இது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கு மேலே ஃபர்தராக பிரிக்க முடியாது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், இப்போ காப்பர்னால் அதில் காப்பர் மட்டும்தான் இருக்கும். ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அயன் மட்டும்தான் இருக்கும். ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். மெர்க்குரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மெர்க்குரி மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே என்ன இருக்காது, மிக்ஸ் ஆகிருக்காது. ஸோ தமிழில் இது வந்து தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய டைப் இருக்குது ஆக்சுவலாக, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அந்த மாதிரி நிறைய டைப்பாக இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா காம்பவுண்ட். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா காம்பவுண்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட்ஸ்ன்றது அதில் மோர் தென் ஒன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஆனால் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது. ஃபிசிக்கலாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா, ஏதோ ஒரு கெமிக்கல் ஏஜென்ட் மூலயமா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு பியோர் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு தெரியும் வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா H2O. ஸோ அது வந்து வாட்டர்னா ஒரு மாலிகுல் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 moles ஹைட்ரஜன் இருக்கும், 1 mole வந்து ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைண்டாக இருக்கிறது தான் வாட்டர். அப்போ த்ரூ அவுட் நீங்கள் வாட்டரில் நீங்கள் எங்கே அந்த வாட்டர் பியோர் வாட்டர்னு எடுத்திங்கனாலும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 2 மாலிகுல் ஆக்சிஜன் 1 அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி தான் நமக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடியுமானா ஃபிசிக்கலாக நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது. ஃபிசிக்கலாக பண்ணுறதுனா டேரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஸோ அதையும் வந்து பியோர் சப்ஸ்டன்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா. பியோர் சப்ஸ்டன்ஸ்னால் 2 விதமாக இருக்கும். இப்போ பியோராக காப்பர் மட்டும் இருக்குது, பியோராக அயன் மட்டும் இருக்குது, பியோராக அலுமினியம் மட்டும் இருக்குது, அதுவும் பியோர் சப்ஸ்டன்ஸ் தான். இன்னொன்று வந்து காம்பவுண்ட்ஸ்ன்றது அதில் மோர் தென் ஒன் எலமெண்ட் இருக்கலாம், பட் அந்த எலமெண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே சேம் எலமெண்ட் தான் இருக்கணும் ஓகேங்களா. இப்போ ஒரு வாட்டர், அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் சொன்னேன். நீங்கள் எங்கே வாட்டர் எடுத்து நீங்கள் இது பண்ணிங்கனாலும் அதில் 2 mole ஹைட்ரஜன் 1 mole ஆக்சிஜன் தான் இருக்க போகுது. ஹாவ் ஃபிக்ஸ்டு காம்போசிஷன் த்ரூ அவுட், can be broken down into elements by chemical or electrochemical reactions. ஸோ இதை வந்து நம்ம ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது. இட் மே பி செப்பரேட்டட் பை கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட்டர், மீத்தேன், சுகர், சால்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ பியோர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, ஒன்று ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கணும். அப்படி இல்லைனா ஒன்றுக்கு மேலே எலமெண்ட் இருக்கலாம், ஆனால் அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அது வந்து என்னவாக இருக்கணும், ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதுதான் பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு டெஃபினேஷன் பண்ணுறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க ஓகேங்களா. அதுக்கு பியோர் சப்ஸ்டன்ஸ்க்கு எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, காப்பர், ஆக்சிஜன், அயன். காம்பவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்னால் H2O தான், த்ரூ அவுட் த காம்பவுண்ட் வந்து H2O தான் இருக்கும். மீத்தேன்னா CH4. சுகர்னால் த்ரூ அவுட் த சுகர் சேம் காம்போசிஷன் தான் இருக்கும். சால்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சால்ட் ஃபுல்லாகவே ஒரே யூனிஃபார்ம் காம்போசிஷன் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து மாற போகிறது கிடையாது. ஸோ அது வந்து காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து பியோர் சப்ஸ்டன்ஸ் தான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேட்டரை பியோர் சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் இன்னொன்று பிரிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்சர்ஸ் ஓகேவா. ஸோ மோர் தென் ஒன் காம்பவுண்ட்ஸ் வந்து சேர்ந்து இருக்கிறதா வந்து மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் ஒன் காம்பவுண்ட்ஸ் வந்து சேர்ந்து இருக்கிறதா மிக்ஸ்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1 லிட்ரு பால் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதை மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு 1 லிட்ரு பால் எடுத்துக்கோங்க, அதில் 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு 1 லிட்ரு பால் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 6 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இதுலேயும் சுகர் வந்து என்ன ஆக போகுது,
மிக்ஸ் ஆகிட போகுது. மூணு கேசஸ்லேயுமே சுகர் வந்து பால் கூட மிக்ஸ் ஆகிடும். ஆனால் ஃபஸ்ட்டு இதில் சுகரோட காம்போசிஷன் கம்மி, ரெண்டாவது கேஸில் அதை விட கொஞ்சம் அதிகம், தேர்ட் கேஸில் அதை விட கொஞ்சம் அதிகம். ஸோ அப்போ ஒரு இதுலேயும் சுகரோட காம்போசிஷன் மாறுது இல்லையா? ஸோ அப்போ மிக்ஸ்சர்ன்றது ஃபிக்ஸ்டு காம்போசிஷன் இருக்காது. எப்படி வாட்டரில் H2O ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. அதுதான் நம்ம மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறோம். மிக்ஸ்சர்னால் டிஃப்ரெண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம். மிக்ஸ்சரில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர், இன்னொன்று வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர். ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு காம்பவுண்ட்டையும் இன்னொரு காம்பவுண்ட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக என்ன ஆகும் அப்படின்னா மிக்ஸ் ஆகி அந்த காம்பவுண்ட் வந்து அதில் இருக்கிறதே தெரியாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு காம்பவுண்ட்டையும் இன்னொரு காம்பவுண்ட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட் வந்து அதில் இருக்கிறதே நம்மளால் பார்க்க முடியாது, அது வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ நேக்டு ஐயில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக அதை பார்க்க முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர். ஃபார் எக்ஸாம்பிள், சுகரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுகர் என்ன ஆக போகுது, வாட்டரில் மிக்ஸ் ஆகிட போகுது. அதே மாதிரி சால்ட்டை வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சால்ட் என்ன ஆக போகுது, வாட்டரில் மிக்ஸ் ஆகிட போகுது. சல்ஃபர் இன் கார்பன் டைசல்ஃபைட், வாட்டர் இன் ஆல்கஹால். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிஃபார்ம் காம்போசிஷன். ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட்டையும் இன்னொரு காம்பவுண்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது மிக்ஸ் ஆகாது. அந்த மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறது நம்மளால் கிளியராக என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். அது வந்து ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர். இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இப்போ ஒரு சாண்டு போட்டு உங்களால் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாண்டு என்ன ஆகும், தண்ணியில் மிக்ஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக மிக்ஸ் ஆகாது. அந்த தண்ணி உள்ள அந்த சாண்டு இருக்கிறத நம்ம கிளியராக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர்னால் அது வந்து மிஸ் ஆகாது, இம்மிசிபிள். ஓகேங்களா? சாண்ட் அண்ட் சால்ட், சாண்டையும் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் ஆகுமா, கண்டிப்பாக ஆக போகிறது கிடையாது. நம்மளால் என்ன பண்ண முடியும், சாண்டு தனியாக சால்ட்டு தனியாக பார்க்க முடியும். சுகர் அண்ட் சால்ட், சுகரையும் சால்ட்டையும் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியாது. வாட்டர் இன் ஆயில், வாட்டரையும் ஆயிலையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆகுமா, கண்டிப்பாக மிக்ஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், மேட்டர்னால் என்ன. மேட்டர்னால் ஒன்றுமே கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள். அதை வந்து நம்ம மூணாக பிரிக்கலாம், சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். ஸோ இது செகண்ட் யூனிட்டில் நம்ம சப்ஸ்டன்ஸ் பற்றியும் மிக்ஸ்சர்ஸ் பற்றி, மெயினாக மிக்ஸ்சர்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். பியோர் சப்ஸ்டன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஒன்று சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கணும், இல்லை காம்பவுண்டாக இருந்ததுன்னா த்ரூ அவுட் த காம்போசிஷன் அதே மாதிரி இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கிறது எக்ஸாம்பிள் காப்பர், ஆக்சிஜன், அயன், இதெல்லாம் சிங்கிள் எலமெண்ட். காம்பவுண்டுன்றது வாட்டர், மீத்தேன், சுகர், சால்ட், இதெல்லாம் வந்து காம்பவுண்ட்ஸ். இது ரெண்டுமே சேர்ந்தது தான் பியோர் சப்ஸ்டன்சஸ். அடுத்தது மிக்ஸ்சர்ஸ். மிக்ஸ்சர்ஸ்னால் கலவை, ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பொருட்களை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் மிக்ஸ்சர்ஸ். மிக்ஸ்சர்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, ஹோமோஜீனியஸ், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னால் மிக்ஸ் ஆகிடும். அந்த மிக்ஸ் ஆனதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ தண்ணியும் சர்க்கரையும் கலக்கிறது, வாட்டரையும் சால்ட்டையும் கலக்கிறது. ஸோ இதெல்லாமே ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர். ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர்ன்றது மிக்ஸ் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தண்ணி, சாண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாண்ட் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா. சுகரையும் சால்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், ஆர் சுகரையும் சாண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் மிக்ஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பியோர் சப்ஸ்டன்சஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் வந்து பியோராக இருக்குமா, ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே பியோர் சப்ஸ்டன்சஸ்னால் நான் என்னன்னு சொல்லிட்டேன். எ பியோர் சப்ஸ்டன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் டைப் ஆஃப் பார்ட்டிகல். ஸோ ஒரு பியோர் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் சிங்கிள் டைப் ஆஃப் பார்ட்டிக்கல் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ்,
a substance is a pure single form of matter. அதில் வந்து ஒரே ஒரு ஃபார்ம் தான் இருக்கும், ஒரே ஒரு ஃபார்ம் ஆஃப் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் H2O மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே என்னது இருக்காது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் நம்மளை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாமே வந்து கண்டிப்பாக பியோராகவே இருக்காது. 90% வந்து எல்லாமே மிக்சராக தான் இருக்கும், பியோராக இருக்கிறது ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ நம்மளை சுற்றி நம்ம அன்றாடம் நம்ம வந்து கடந்து வரோம் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக மிக்சராக தான் இருக்கும். கண்டிப்பாக பியோராக நம்ம எதையுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ பியோர் அயன் எடுத்து நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும் அப்படின்னா ரஸ்ட் ஆகும். ஓகேங்களா? துரு பிடிச்சிரும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அயன் கூட வேறு ஏதாச்சும் சம் எலமெண்ட்டை ஆட் பண்ணி அதை வந்து அல்லாயாக மாற்றிடுவாங்க, மிக்சராக மாற்றிடுவாங்க. அதனால் என்ன ஆகும், நமக்கு ஒரு சில அப்ளிகேஷன் நமக்கு ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ அயன் கூட நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் அல்லாய்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா துருப்பிடிக்கிறத நம்மளால் தடுக்க முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பியோராகவே இருக்காது. நம்ம அதில் என்ன பண்ணுவோம், சம் மிக்சர்ஸ் வேறு ஏதாச்சும் காம்பவுண்ட் ஆட் பண்ணி அதை மிக்சராக மாற்றி தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். As we look around, we can see that the most of the matter around us exist as mixtures. நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், எல்லாமே வந்து மிக்சராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மிக்சர்னா என்ன, 2 or more pure compounds, ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே பியோர் காம்பவுண்ட் சேர்ந்து இருக்கிறதா நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சீ வாட்டர். வாட்டர்ன்றது பியோர், பட் ஆனால் சீ வாட்டர்ன்றது மிக்சர். ஏன்னா அதில் வந்து சால்ட்டும் கலந்துருக்குது. ஸோ மினரல்ஸ், சாயில், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சரோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ மிக்சர்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். Mixture are constituted by more than one kind of pure matter. ஸோ மிக்சரில் பியோர் மேட்டர் வந்து ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும், மிக்சரில் பியோர் மேட்டர் வந்து ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் sugar is a substance which contains only one kind of pure matter. இதில் சுகர்ன்றது பியோர் மேட்டர். ஏன் அப்படின்னா and its composition is same throughout. அது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல எவ்வளோ இருக்கோ அதே காம்பவுண்ட் தான் என்ன இருக்குன்னா த்ரூஅவுட் த சுகர் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? அப்போ சுகர்ன்றது பியோர் சப்ஸ்டன்ஸ், மிக்சரில் வராது. ஓகேவா? சாஃப்ட் ட்ரிங்க், சாயில் ஆர் நாட் பியோர் சப்ஸ்டன்சஸ், இதெல்லாம் வந்து மிக்சரோட எக்ஸாம்பிள். சாஃப்ட் ட்ரிங்க்ன்றது நம்ம எப்படி மேட் பண்ணுவோம் அப்படின்னா அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி தானே நம்ம சாஃப்ட் ட்ரிங்க் மேட் பண்ணுவோம். அதே மாதிரி சாயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் இதெல்லாம் வந்து எதில் வராது, பியோரில் வராது. சால்ட்டு, சுகர் இதெல்லாம் பியோர் சப்ஸ்டன்சஸ். சாஃப்ட் ட்ரிங்க்கு, சாயில், ஏர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியோர் சப்ஸ்டன்சஸில் வராது. ஓகேங்களா? whatever the source of a pure substance may be, it will always have the same characteristics. ஸோ பியோர் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மாறாது. பியோர் சப்ஸ்டன்ஸாக இருந்ததுன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ஆகாது, மாறாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ மிக்சர்னால் நான் என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு 1 or more பியோர் சப்ஸ்டன்சஸ் கலந்துருக்கிறது தான் மிக்சர் அப்படின்னு சொல்லணும். ஸோ மிக்சரில் 2 டைப் இருக்குது. ஸோ இதையுமே வந்து நான் இதுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மிக்சரில் என்னென்ன மிக்சர் இருக்குது அப்படின்னா 2 டைப் ஆஃப் மிக்சர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சர்னால் 2 இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும், அதுதான் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஓகேவா? ஸோ இங்கே சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ்: சால்ட் டிசால்வ்ட் இன் வாட்டர், சுகர் டிசால்வ்ட் இன் வாட்டர், சுகர் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ். ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆக்டிவிட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் மிக்சர்னால் நான் என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா. ஹோமோஜீனியஸ் மிக்சர்ன்றது என்ன,
ஒரு காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்டில் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதை நம்மளால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியும் சால்ட்டையும் நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா அந்த சால்ட் எங்கே போச்சுன்னே நமக்கு தெரியாது. ஏன் தண்ணி சால்ட் என்ன ஆகும், வாட்டரில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஓகேவா? அதே மாதிரி ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னாலும் நான் என்னென்னு சொன்னாலே தண்ணியும் மணலையும் நீங்கள் கலந்தீங்க, தண்ணியும் சாண்டையும் கலக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்னது மிக்ஸ் ஆகாது. ஸோ அந்த மிக்சரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஓகேவா? மிக்சர்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு அயன் ஃபில்லிங்ஸ். ஸோ சோடியம் குளோரைடையும் அயனையும் கலந்தீங்க அப்படின்னா கலக்க முடியாது. சால்ட் அண்ட் சல்ஃபர், ஆயில் அண்ட் வாட்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ நான் இது டெஃபினேஷன் நான் உங்களுக்கு தரேன் தனியாக. டெஃபினேஷன் வந்து நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா வாட் இஸ் எ சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன்னா என்ன, வாட் இஸ் எ சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி இங்கே இன்னும் கொஞ்சம் இருக்குது. சொல்யூஷன்னா என்ன, சஸ்பென்ஷன்னா என்ன, கொலாய்டல் சொல்யூஷன் என்ன, அதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கு இல்லையா சொல்யூஷன், இந்த ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்னா என்ன, சஸ்பென்ஷன்னா என்ன, கொலாய்டல் சொல்யூஷன்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ நான் அதை ஃபர்தராக நான் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒன்றும் கிடையாது. ஒரு வாட்டரில் ஒரு பர்டிகுலர் ஒரு சில காம்பவுண்ட் சேர்க்குறாங்க தனித்தனியாக ஒரு 4 கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கிட்டு ஒன்றில் காப்பர் சல்ஃபேட், இன்னொன்றில் வீட் பவுடர் ஆர் சாக் பவுடர், இன்னொரு இதில் மில்க், அந்த மாதிரி தனித்தனியாக சேர்க்கும்போது அதோட இது வந்து மாறும், அப்பியரன்ஸ் மாறும், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியும் மாறும். ஸோ அதை வச்சு இப்படிலாம் பிரிக்கலாம். இந்த சொல்யூஷன், சஸ்பென்ஷன் அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்யூஷன்னா நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பியோர் சப்ஸ்டன்ஸ்ன்றது தனி காம்பவுண்டாக இருக்கும், தனி எலமெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதோட எலமெண்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் த காம்பவுண்ட் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். இப்போ வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே H2O தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். மிக்சர்ன்றது ஒன் ஆர் மோர் பியோர் சப்ஸ்டன்ஸை நம்ம கலந்தோம், அதை வந்து அதே மாதிரி ஃபிசிக்கலாக நம்மளால் பிரிக்க முடியாது, கெமிக்கலாக தான் பிரிக்க முடியும் அப்படின்னா அது மிக்சர். மிக்சரோட டைப்ஸ் பார்த்தாச்சு. ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹோமோஜீனியஸ் மிக்சர்னால் என்ன சொன்னேன், மிக்ஸ் ஆகிடும். ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னால் மிக்ஸ் ஆகாது. ஓகேவா? அது வந்து நம்ம மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர், 2-3 ஹோமோஜீனியஸ் மிக்சரை நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். எ சொல்யூஷன் இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்சஸ். ஸோ 2 அப்படி இல்லைனா அதுக்கு மேலே நம்ம சப்ஸ்டன்சஸை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து சொல்யூஷன். ஓகேவா? சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தண்ணியில் என்னது சால்ட்டை கலக்கிறது, அதுதான் வந்து என்னது சொல்யூஷன். இப்போ தண்ணியும் சால்ட்டையும் கலக்கும்போது அது கலந்துடணும், மிக்ஸ் ஆகிடணும், அந்த சால்ட்டே நமக்கு தெரியக்கூடாது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சொல்யூஷன். இதுவும் வந்து மிக்சர் தான். சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆல்சோ எ மிக்சர், but it is the homogeneous mixture which contains more than 2 or more substances. ஓகே, 2 இல்லைனா அதுக்கு மேலே சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அது மிக்ஸ் ஆகும்போது ஹோமோஜீனியஸ் மிக்சராக மாறிடும். அதுதான் ரொம்ப முக்கியம், ஹோமோஜீனியஸ் மிக்சராக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லெமோனேட், soda water are the examples of solutions. Okay, so usually we think of a solution as liquid that contains either a solid, liquid or gas dissolved in it, but we can also have solid solutions also. ஆக்சுவலாக சொல்யூஷன்றது என்ன அப்படின்னா, சொல்யூஷன்னா நம்ம என்னென்னு திங்க் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு லிக்யூடும் ஒரு சாலிடும் மிக்ஸ் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியும் சால்ட்டும் மிக்ஸ் ஆகிறது தான் சொல்யூஷன், தண்ணியும் சுகரும் மிக்ஸ் ஆகிறது தான் சொல்யூஷன், இல்லை தண்ணியும் ஆல்கஹாலும் மிக்ஸ் ஆகிறது தான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அது மட்டும் கிடையாது. சொல்யூஷன்றது சாலிடும் மிக்ஸ் ஆனாலும் அது சொல்யூஷன் தான். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அல்லாய்ஸ். ஓகேவா? சாலிடும் மிக்ஸ் ஆனால் வர்ற சொல்யூஷன் தான் அல்லாய்ஸ்.
அதே மாதிரி gaseous solutions, air is the solution. air வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏரில் என்னென்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ ஏருன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் கிடையாது. ஓகேவா, அதில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. இன் எ சொல்யூஷன் there is homogeneity at the particle level. ஸோ அதை வந்து மைக்ரோ லெவலாக பார்க்கும்போது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கணும், அதுதான் விஷயம். ஓகேங்களா, ஸோ மைக்ரோ லெவலாக பார்க்கும்போது என்னது, ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பாலில் சுகர் வந்து கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக சுகர் வந்து பாலில் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ட்ரிங்க் பண்ணிங்க அப்படின்னா த்ரூ அவுட் த காம்போசிஷன் அதோட டேஸ்ட் வந்து மாறாது. கண்டிப்பாக நீங்கள் பாலையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த காம்போசிஷன், த்ரூ அவுட் த காம்பவுண்ட் அந்த டேஸ்ட்டோல் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ஆக போகிறது கிடையாது, மாற போகிறது கிடையாது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இன் எ சொல்யூஷன் தேர் இஸ் எ ஹோமோஜினிட்டி. ஒன்ஸ் வந்து சொல்யூஷன்றது என்ன, ஹோமோஜினியஸ் மிக்சர் தான். அது மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா த்ரூ அவுட் இட்ஸ் காம்பவுண்ட் த ப்ராப்பர்ட்டி வில் நாட் வேரி. ஓகேவா, ஸோ பார்ட்டிக்கிள் லெவலில் மைக்ரோ லெவலில் பார்க்கும்போது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அல்லாய்ஸ்னால் என்ன, இது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அல்லாயின்றது ஒரு மெட்டலையும் இன்னொரு மெட்டலையும், இல்லை ஒரு மெட்டலையும் இன்னொரு நான் மெட்டலையும் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து அல்லாய். ஸோ இப்போ தான் நான் சொன்னேன், அல்லாயின்றது என்ன, இது வந்து ஒரு சாலிட் சொல்யூஷன். ஒரு சாலிடையும் இன்னொரு சாலிடையும் நம்ம என்ன பண்ணுறோம், மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம், அதுதான் அல்லாய். ஓகேவா, அல்லாய் ஆர் த மிக்சர் ஆஃப் 2 or more metals. அதாவது 2 இல்லைனா அதுக்கு மேலே மெட்டலை மிக்ஸ் பண்ணுறது. அப்படி இல்லைனா ஒரு மெட்டலையும் இன்னொரு நான் மெட்டலையும் நம்ம என்னது மிக்ஸ் பண்ணுறது. ஓகேவா, alloys are mixtures of 2 or more metals. 2 இல்லை அதுக்கு மேலே மெட்டலை கலந்தால் அதுக்கு பேர் அல்லாய். இட் இஸ் அ சாலிட் சொல்யூஷன். ஓகேவா, இது வந்து என்னது சாலிட் சொல்யூஷன். சாலிட் தானே, மெட்டல்ஸ் எல்லாமே சாலிட்ஸ் தானே. அதே மாதிரி மெட்டல் அண்ட் நான் மெட்டல், மெட்டலையும் நான் மெட்டலையும் மிக்ஸ் பண்ணாலும் அல்லாய் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், இட் cannot be separated into their components by physical methods. ஒன்ஸ் இது நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட காம்போனன்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது. ஓகேங்களா, பட் still an alloy is considered as mixture because it shows the properties of its constituents. பட் நம்ம அல்லாயை நம்ம என்ன சொல்கிறோம், மிக்சர்னு தான் சொல்கிறோம். இது வந்து எதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னா அந்த மிக்சரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அயனையும் அலுமினியத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அயனையும் அலுமினியத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அயனுக்கு வந்து டக்டைலிட்டி அதிகம். நம்ம என்ன பண்ணலாம், லென்த்தாக நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாற்றிக்கலாம், மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். அது கூட அலுமினியம் நீங்கள் ஆட் பண்ணும்போது அயனோட ப்ராப்பர்ட்டி டக்டைலிட்டி அதுவும் நமக்கு கிடைக்கும். அலுமினியம் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணால் சம் அலாய்ஸ் ஆட் பண்ணும்போது துரு பிடிக்காது. ஸோ 2 ப்ராப்பர்ட்டியுமே நமக்கு கிடைக்கும். அப்போ அலுமினியமும் நம்ம அயனும் ஆட் பண்ணும்போது அது வந்து அலுமினியம் அயன் அல்லாய். நமக்கு கிடைக்கிற பொருள் வந்து அலுமினியம் அயன் அல்லாய். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா அலுமினியத்தோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், அயனோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் இருக்கிற என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே பிராஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பிராஸ் இஸ் எ மிக்சர் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 30% ஜிங்க் அண்ட் 70% காப்பர். ஸோ 30% ஜிங்கையும் 70% காப்பரையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்லாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 30% ஜிங்கையும் 70% காப்பரையும் ஆட் பண்ணால் அதுதான் பிராஸ். ஓகேவா, பிராஸ் இஸ் த மிக்சர் ஆஃப் ஜிங்க் அண்ட் காப்பர். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், எ சொல்யூஷன் ஹேஸ் எ சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் ஆஸ் இட்ஸ் காம்பவுண்ட். இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அதில் 2 முக்கியமான பொருள் இருக்கும். ஒன்று வந்து சால்வெண்ட். சால்வெண்ட்னா என்ன அப்படின்னா
சால்வெண்ட்னா கரையிறது, சொல்யூட்னா எது கரைக்குது அதுதான் சால்வெண்ட் சொல்யூட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் பாருங்கள், த காம்போனண்ட் ஆஃப் த சொல்யூஷன் தட் டிசால்வ்ஸ் த அதர் காம்போனண்ட் இன் இட் இஸ் கால்டு சால்வெண்ட். ஸோ சால்வெண்ட்ன்றது எந்த பொருள் வந்து இன்னொரு பொருளில் டிசால்வ் ஆகுதோ அதுக்கு பேர் சால்வெண்ட். எந்த பொருள் வந்து இன்னொரு பொருளில் டிசால்வ் ஆகுதோ அதுதான் வந்து என்னது solvent. The component of the solution that dissolves the other compound. இன்னொரு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணாது டிசால்வ் பண்ணிடும், அதுதான் வந்து என்னது சால்வெண்ட். ஓகேங்களா? இப்போ தண்ணியும் சர்க்கரையும் நம்ம கரைக்கிறோம் அப்படின்னா தண்ணி தான் சால்வெண்ட். அது என்ன பண்ணுது, சர்க்கரையை என்ன பண்ணுது கரைக்குது, உப்பு என்ன பண்ணுது கரைக்குது இல்லையா. ஸோ அது நல்லா கவனிங்க, டிசால்வ்ஸ் த அதர் காம்பவுண்ட், மற்ற காம்பவுண்ட்டை அதில் வந்து டிசால்வ் பண்ணுது, அதுதான் வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சால்வெண்ட்ன்றது கரைபொருள், அது சரி கரைப்பான். ஓகேவா? தமிழில் வந்து கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கரைக்குது, அந்த உப்போ சர்க்கரையோ அதில் மிக்ஸ் ஆகுது. The component of the solution that is dissolved in the solvent is called solute. ஸோ சொல்யூட்னா என்னன்னு புரியுதுங்களா? எந்த காம்போனண்ட் வந்து டிசால்வ் ஆகுதோ அதுதான் வந்து சொல்யூட். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். சால்வெண்ட்ன்றது கரைப்பான், எது வந்து அலோ பண்ணுது. இப்போ வாட்டர் சுகர்னா வாட்டர் தான் சால்வெண்ட், சுகர்ன்றது சொல்யூட், ஏன்னா அதுதான் கரையுது. ஓகே, சுகர்ன்றது சொல்யூட். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சால்வெண்ட்ன்றது லார்ஜர் அமௌண்ட்டில் இருக்கும், சொல்யூட்ன்றது லெஸ்ஸர் அமௌண்ட்டில் இருக்கும். சால்வெண்ட்ன்றது லார்ஜர் அமௌண்ட்டில் இருக்கும், சொல்யூட்ன்றது லெஸ்ஸர் அமௌண்ட்டில் இருக்கும். இப்போ தண்ணியும் சர்க்கரையும் கலக்கிறீங்க அப்படின்னா தண்ணி தானே அதிகமாக இருக்கும், அதுதான் சால்வெண்ட். சொல்யூட்ன்றது எது கரையுது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்யூட்னா எது கரையுது, உப்பு கரையுது, சர்க்கரை கரையுது, அதுதான் சொல்யூட். எது கரைக்குது, தண்ணி தான் கரைக்குது, அதுதான் வந்து என்னது சால்வெண்ட். தண்ணி அதிகமாக இருக்கும், சால்வெண்ட் அதிகமாக இருக்கும், சொல்யூட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? சொல்யூட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், எ சொல்யூஷன் ஆஃப் சுகர் இன் வாட்டர் இஸ் எ சாலிட் இன் லிக்யூட் சொல்யூஷன். ஸோ ஒரு சுகரையும் வாட்டரையும் நம்ம கலக்கிறோம் அப்படின்னா சாலிட் இன் லிக்யூட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிட் இன் லிக்யூட் சொல்யூஷன். ஏன், சுகர்ன்ற சாலிட் வாட்டர்ன்ற லிக்யூடில் மிக்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் லிக்யூட் சொல்யூஷன், சாலிட் இன் லிக்யூட் சொல்யூஷன். சுகர்ன்ற சாலிட் வாட்டர்ன்ற லிக்விடில் மிக்ஸ் ஆகுது. ஸோ சாலிட் இன் லிக்விட் சொல்யூஷன். இதில் எது சால்வெண்ட், சால்வெண்ட் வந்து வாட்டர், சுகர் வந்து சொல்யூட். இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சுகர் இஸ் த சொல்யூட், வாட்டர் இஸ் த சால்வெண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், எ சொல்யூஷன் ஆஃப் அயோடின் இன் ஆல்கஹால் இஸ் நோன் ஆஸ் டிஞ்சர் ஆஃப் அயோடின். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. டிஞ்சர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கலந்த மிக்சர் அப்படின்னா ஆல்கஹாலும் அயோடினும் கலந்த மிக்சர். ஓகேவா? ஆல்கஹாலும் அயோடினும் கலந்த மிக்சர். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டிங்ஸ்டர் ஆஃப் அயோடின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேஸ் அயோடின் ஆஸ் த சொல்யூட். இதில் கரையிறது வந்து அயோடின், கரைக்கிறது ஆல்கஹால். ஆல்கஹால் என்ன பண்ணும், அயோடினை தன்னுள்ள கரைக்க வைக்கும். ஓகே, கரைஞ்சிரும். ஓகேவா? ஸோ அயோடின் தான் கரையுது, அது வந்து சொல்யூட், அது லெஸ் அமௌண்ட்டில் இருக்கும். ஆல்கஹால் கரைக்குது, அது லிக்விட். ஓகேங்களா? ஸோ அயோடினும் ஆல்கஹாலும் கலந்த அந்த மிக்சருக்கு பேர் தான் டிங்ஸ்டர் ஆஃப் அயோடின். அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் டிஞ்சர் ஆஃப் அயோடின். இதெல்லாமே ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் தான். சொல்யூஷன்னாலே ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் சோடா வாட்டர் எக்ஸெட்ரா ஆர் கேஸ் இன் லிக்விட் சொல்யூஷன்ஸ். தீஸ் கண்டைன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் as solute and water as solvent. So aerated drinks like soda water 7up, Coca-Cola அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித கேஸ் வந்து அதில் டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ அதில் அந்த கேஸ் வந்து சொல்யூட்டு, வாட்டர் வந்து சால்வெண்ட். ஓகேங்களா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏரியேட்டட் ட்ரிங்க் லைக் சோடா வாட்டர் எக்ஸெட்ரா ஆர் கேஸ் இன் லிக்விட் சொல்யூஷன். லிக்விட் உள்ள கேஸ் இருக்குது, கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும், அது வந்து சொல்யூட்.
வாட்டர் வந்து லிக்விட், அது வந்து சால்வெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. ஏர் இஸ் a mixture of gas in gas. ஸோ ஏர் வந்து கேஸ் இன் கேஸ் மிக்சரோட எக்ஸாம்பிள், கேஸ் இன் கேஸ் மிக்சரோட எக்ஸாம்பிள். ஏன்னா ஏர்னா பர்டிகுலராக ஒரே ஒரு காம்பவுண்ட் கிடையாது. ஏர் இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஏர்ன்றது ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் நம்பர் ஆஃப் கேசஸ். அதில் நிறைய கேசஸ் இருக்கும். இட்ஸ் two main constituent are oxygen 21%, nitrogen 78%. இதில் மெயினாக என்னென்ன இருக்குன்னா ஆக்சிஜனும் நைட்ரஜனும் இருக்கும். ஹை குவான்டிட்டியில் இருக்கிறது நைட்ரஜன் 78%, லெஸ் குவான்டிட்டி அதை விட கொஞ்சம் அடுத்த குவான்டிட்டியில் இருக்கிறது ஆக்சிஜன். அது இல்லாமல் நிறைய ட்ரேசஸ் ஆஃப் கேஸஸ் இருக்கும். ஓகேங்களா. த அதர் கேஸஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு, அந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடு, ஏரில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மிக்சரோட சொல்யூஷனோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது சாலிட் இன் லிக்விட் சொல்யூஷன், சாலிட் இன் லிக்விட் சொல்யூஷன். ரெண்டாவது இருக்கிறதும் சாலிட் இன் லிக்விட் சொல்யூஷன் தான். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் இன் லிக்விட் சொல்யூஷன். நாலாவதாக இருக்கிறது கேஸ் இன் கேஸ் மிக்சர், கேஸ் இன் கேஸ் சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் மேபி வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். ரைட் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் கேஸ் இன் கேஸ் மிக்சர் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், ஏர். அந்த மாதிரி கேஸ் இன் லிக்விட் சொல்யூஷன் அப்படின்னா ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் சோடா, லைக் தட். அந்த மாதிரி டிங்ஸ்டர் ஆஃப் அயோடின்னா எதோட மிக்சர், அது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்பாங்க. டிங்ஸ்டர் ஆஃப் அயோடின்னா அயோடினும் ஆல்கஹாலும் கலந்த கலவைக்கு பேர் தான் டிங்ஸ்டர் ஆஃப் அயோடின். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்பாங்க. இட் இஸ் அ சொல்யூஷன். அது வந்து அது சொல்யூஷன். அது என்ன டைப் ஆஃப் மிக்சர், சொல்யூஷன்னாலே அது என்ன, ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். எ சொல்யூஷன் இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. சொல்யூஷன்னா ஹோமோஜீனியஸ் மிக்சராக தான் இருக்கும், கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும். Next, the particles of a solution are smaller than 1 nanometer. Nano na 10 power minus 9. So 1 by 1 போட்டு 9 zeros போடணும். 1 by 10, 100, 1000 அந்த மாதிரி 9 zeros போட்டால் எவ்வளோ ஸ்மாலாக இருக்கும். அந்த அளவுக்கு சொல்யூஷனில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ டயாமீட்டரே வந்து 1 by 10 power 9 மீட்டர்ஸ், அதுதான் நேனோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நேனோனா 10 power minus 9 ஆர் 1 by 10 power 9. அந்த அளவுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ they cannot be seen by naked eyes. ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சர்னாலே அதை நம்ம நேக்டு ஐஸ் டேரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் என்னது ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ஆஃப் வெரி ஸ்மால் பார்ட்டிகல் சைஸ் they do not scatter a beam of light passing through the solution. ஸோ அது எல்லாமே ஒரு சொல்யூஷனில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதால அது வழியாக போகிற லைட்டை என்ன பண்ணாது, அது ஸ்கேட்டர் பண்ணாது. அது வழியாக போகிற லைட் அது என்ன பண்ணாது, ஸ்கேட்டர் பண்ணாது. ஸோ த பாத் ஆஃப் த லைட் இஸ் நாட் விசிபிள் இன் எ சொல்யூஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த தேர்ட் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷனில் அந்த தேர்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு சொல்யூஷன் வழியாக, ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர் சொல்யூஷன் வழியாக லைட் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த சொல்யூஷனில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக லைட்டை ஸ்கேட்டர் பண்ணாது. அதனால் அது வழியாக லைட்டு போகிறது நமக்கு தெரியாது. இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு சொல்யூஷன், ஒரு ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் வழியாக லைட் நம்ம பாஸ் பண்ணும்போது பார்ட்டிக்கல் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதால அது வந்து லைட்டை ஸ்கேட்டர் பண்ணாது, ஒளியை வந்து சிதற வைக்காது. அதனால் லைட்டு போகிறது நமக்கு தெரியாது, லைட்டு வந்து அந்த சொல்யூஷன் உள்ளே போகிறது தெரியாது. இதுவே வந்து கூழ்ம பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளி போகிறது, லைட்டு போகிறது நமக்கு விசிபிளாக தெரியும். அது நம்ம வர படிக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு படிக்க போகிறோம். பட் ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன், அதாவது சொல்யூஷன்ன்றது என்னது, லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணாது. தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். The solute particles cannot be separated from the mixture by the process of
ஃபில்ட்ரேஷன். ஸோ இதுவும் உங்களுக்கு படித்த உடனே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பாலில் சர்க்கரையோ இல்லை தண்ணியில் சர்க்கரையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணால் சர்க்கரையை தனியாக எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. The solute particles do not settle down when left undisturbed. That is, a solution is stable solution. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் சொல்யூஷனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் சொல்யூஷனாக தான் இருக்கும். அது என்ன ஸ்டேபிள் சொல்யூஷன் அப்படின்னா, நீங்கள் இப்போது மில்கையும் சுகரையும் நீங்கள் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகர் வந்து மில்க்லேருந்து பிரிஞ்சு வராது. ஓகேவா? சுகர் வந்துன்னா அது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிட்டு அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணியோ இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டு அடியில் வந்து தங்கிடும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மிக்ஸ் ஆனது தான். அது நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபிசிக்கலாக பிரித்து எடுக்க முடியாது. அதுதான் வந்து நம்ம அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். The fourth point பாருங்க, the solute particle cannot be separated from the mixture by the process filtration. ஃபில்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன, அது சர்க்கரையை மட்டுமோ அந்த மாதிரி சொல்யூட்டை நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது. The solute particles do not settle down when left undisturbed. நீங்கள் அப்படியே கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா solute particles தனியாக கீழே வந்துடும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. that is a solution வந்து சொல்யூஷன் இஸ் ஸ்டேபிள். ஸோ அந்த சொல்யூஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஒன்ஸ் மிக்ஸ் ஆகிடுதுன்னா மிக்ஸ் ஆனது தான், அது நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக பிரித்து எடுக்க முடியாது. பிரிக்கலாம்ப்பா, ஆனால் ஃபிசிக்கலாக என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஸோ நம்ம பின்னாடி படிக்க போகிறோம் அந்த சொல்யூஷன்லேருந்து எப்படி நம்ம சொல்யூட்டை பிரித்து எடுக்கிறது, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது. ஃபிசிக்கலானால் டேரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இப்போ வடிகட்டினா வந்து சர்க்கரை தனியாக வந்துருமா, தண்ணியில் கரைஞ்சிருக்கிற சர்க்கரை வந்துருமா, தண்ணியில் கரைஞ்சிருக்கிற உப்பு வந்துருமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுதான் ஸ்டேபிள் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க.